கிறிஸ்து இயேசுக்குள் மிக பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள், நவம்பர் மாதம் 15வது தினமாகிய இந்த நாளை நாம் காணும்படி நமக்கு ஜீவன் பல சுகம் தந்து அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற தேவனுடைய பெரிதான கிருபைக்காக, இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அதிகாலை ஆராதனையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணையதளம் வழியாகவும் இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகருடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே, மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்தீர். ஒரு வாரத்தின் இறுதி நாளை காணுகிற பாக்கியத் தந்தீர். கடந்த இரவு முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்தீர். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் வாழ்வின் எல்லா தேவைகளிலும் கூட இருந்தீர். ஆண்டவரே, நீர் தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இது காலை வேளையிலும் நம்முடைய பரிசுத்த சமூகத்தை வாஞ்சித்து நாடி தேடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். ஆண்டவர் அவரோடு தம் வாழ்வையும் குடும்பங்கள் உறவுகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நம்முடைய தெய்வீக சமாதானத்தையும் நன்மைகளையும் நல்லீவுகளையும் ஆண்டவர் தாரும். இந்த தொழுகினூடாக நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக 124வது பாடலை பாடுவோம்.
119வது சங்கீதத்திலே 65 துவங்கி 72 முடிவுள்ள வசனங்களை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 209வது பக்கம். சங்கீதம் 119 வசனங்கள் 65 முதல். கர்த்தாவே, உமது வார்த்தையின்படியே உமது அடியேனுக்கு நன்மை செய்து வந்தீர். நான் சிறுமைப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உமது வசனத்தை கைக்கொள்ளுகிறேன். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைகிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உமது கட்டளைகளை காத்துக்கொள்வேன். நான் சிறுமைப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உமது நியமங்களை கற்றுக்கொண்டேன். ஆயிரக்கணக்கான பொன்வெளியை பார்க்கலும் நீர் விளம்பின பிரமாணம் எனக்கு அருமையானது. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதாகாலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படபடி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 முடிவுள்ள வசனங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 முடிவுள்ள வசனங்கள். எபிரேயர் 5வது அதிகாரம் வசனங்கள். எபிரேயர் 12 வசனங்கள் 5 முதல் 11 முடிய. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகித்தவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தியிலும் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம் துவங்கி 48 முடிவுள்ள வேத பகுதியை படிக்க கேட்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல். அப்பொழுது பேதுரு அவரிடம், ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு சொல்லுகிறீரோ, எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்க, ஆண்டவர் தன் ஊழியக்காரருக்கு ஏற்ற வேளையில் படியளப்பதற்கு எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக நியமிக்கும் உண்மையும் விவேகமுள்ள உக்கிரகணக்காரன் யார்? எஜமான் வரும்போது அப்படியே செய்ய காணப்படும் ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ள யாவற்றின் மேலும் அவனை நியமிப்பான் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமானன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் எதிர்பாராத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவன் எஜமான் வந்து அவனை தண்டித்து உண்மையில்லாதவர்களோடு கூட அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவன் சித்தப்படி செய்யாமலும் போன ஊழியக்காரனுக்கு அநேக அடிகள் கிடைக்கும். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனுக்கோ சில அடிகள் கிடைக்கும். எவனிடம் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடம் அதிகம் கேட்கப்படும். எவனிடம் அதிகம் ஒப்புவிப்பார்களோ அவனிடம் இன்னும் அதிகம் கேட்பார்கள் என்பதே.
நம்முடைய விசுவாசத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ்ப்பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளை வலது பாசத்தை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேதப்பது நான் வாசிக்கிட்ட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக வாசிக்கலாம். எவனிடம் கர்த்தர் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று புத்திரருக்கு சொல்லியிருக்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்து விட்டீர்கள் என்பதே. தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, இந்த காலை வேளையிலும் தகப்பன் சிட்சியாத மகனுண்டோ என்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்த மக்களாய் தேவரீர் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை பற்றி எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி உம்முடைய நியாயாசனத்திற்கு முன்பாக உம்முடைய வருகையிலே எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தூய ஆவியானவர் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து இயேசு நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நம்மை நாம் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற படிப்பினையை ஆசிரியர் இந்த பகுதியிலே நமக்கு தருகிறார். இந்த புத்தகம் எழுதப்பட்ட சூழல் அல்லது ஆதி திருச்சபை மக்களுடைய வாழ்வின் நிலை 12ஆம் அதிகாரம் துவக்கத்திலிருந்தே நான் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலும் அதற்கு முன்னுரையாக விசுவாசிகளின் பட்டியலை குறிப்பிடுகிறார். 12ஆம் அதிகாரம் வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இத்தனை விசுவாசிகள் நம்முடைய வாழ்விலே சாட்சியாக இருக்க நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பாடுகள் துன்பங்கள் இவைகளினூடாக நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காரணம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் சோர்ந்து போகிறீர்கள். அதாவது ஆதி திருச்சபையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நிறைய துன்பங்கள், அநேக பாடுகள், கஷ்டங்கள். கண்களுக்கு முன்பாகவே விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் இரத்த சாட்சியாக மரித்து போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே அவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஏன் கஷ்டம்? அது மாத்திரமல்ல, இன்றைக்கு விசுவாச சமூகமாக காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் இதே கேள்வி, ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த வேதனையை தருகிறார்? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த நோயை தருகிறார்? ஏன் எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டது? ஏன் இந்த ஏமாற்றம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டம்? ஏன் நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறேன் என்ற கேள்வி எழுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ தான் கடவுளுடைய வார்த்தையை அழகாக ஆசிரியர் கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டாம். கடவுளுடைய தண்டனை அல்ல, கடவுளுடைய பனிஷ்மெண்ட் அல்ல என்று சொல்லி ஒரு வசனத்தை நினைவு கூறுகிறார். 5-6 வசனங்கள் அது சொல்லுகிற பொழுது, என் மகனே கர்த்தரின் சிற்றையை அசட்டை செய்யாதே, அவர் கண்டிக்கும்போது சோர்ந்து போகாது. அது வசனம் எங்கே இருக்குது தெரியுமா? இந்த வசனம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்மளும் மறந்து போயிட்டோம். நீதிமொழிகளிலே 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களை ஆசிரியர் கோடிட்டு காண்பித்து இப்படி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா, நீங்கள் மறந்துட்டீங்க. ஆகவே ஆசிரியர் சொல்லுகிறார், இதெல்லாம் கடவுளுடைய அன்பின் செயல். சொல்லுகிற பொழுது கடவுள்
அவருடைய அன்பினாலே நம்மை சரி செய்ய பார்க்கிறார், சீர்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், ஏன் நீங்கள் கடவுளுடைய பனிஷ்மெண்ட், தண்டனை என்று நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் நினைக்கிறீங்க? இப்படி நினைக்கக்கூடாதா? சொல்லுங்கள், நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாதா? உங்களை திருத்துவதற்காக கடவுள் உங்களை சீர்படுத்த விரும்புகிறார் என்று நீங்கள் எண்ணக்கூடாதா என்று கேட்கிறார். அருமையானவர்களே, ஏன் கடவுள் நம்மை தண்டித்து நம்மை வெறுத்து ஒதுக்கு புறந்தள்ளுகிறார் என்கிற சிந்தனை அல்ல, நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனை இல்லை, பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற இந்த தருணங்களிலெல்லாம் உங்களை மீண்டும் கடவுளுக்கென்று புதுப்பிக்க, அர்ப்பணிக்க ஏன் நீங்கள் சிந்திக்கக்கூடாது? சொல்லுங்கள், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிருஷ்டித்தால் அந்த பிள்ளை திருத்துவதற்காக ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை சிருஷ்டிக்கிறார். ஏன் அதை போல நீங்கள் எடுக்கக்கூடாது? இந்த பூமியில் இருக்கிற தகப்பன் தான் இப்படி செய்கிறார், ஆன்மீக தகப்பன் அப்படி செய்யக்கூடாதா? ஆகவே நீங்கள் எங்கேயும் ஆசிரியர் கடவுள் தண்டிக்கிறார் என்று சொல்லவில்லை. நாம் ஏன் அதை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடாது என்கிற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறார், என்கிற ஆலோசனை தான் வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், கடவுள் தம்முடைய அன்பினாலே நம்மை சீர்படுத்தி கொள்ள நினைக்கிற பொழுது நீ ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற கேள்வியை முன்னெடுக்கிறதை நான் பார்க்கிறோம். இங்கே முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற படிப்பினை, கடவுள் தம்முடைய அன்பினாலே நம்மை சீர்படுத்த முயற்சிக்கிறார். நீதிமொழியில் ஆசிரியருடைய வசனத்தை மீண்டும் ஆசிரியர் நினைவுபடுத்தி நமக்கு சொல்லுகிறது தான். 5-6 வசனங்களிலே சொல்லுகிறது அதுதான் காரணம். கடவுள் நம்மை சீர்படுத்துவதற்குரிய அடித்தளமே கடவுளுடைய அன்பு தான். உங்களை அவர் தண்டிக்க வேண்டாம், உங்களை சீர்படுத்த வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா அது கடவுளுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. இயேசு அவர் கடைசி உணவு அருந்துகிற தருணத்தில் பஸ்கா ஆசரித்த பொழுது சிஷ்யர்களுடைய பாதங்களை எல்லாம் கழுகிற பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவர் என்னுடைய பாதத்தை கழுகக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய பாதத்தை கழுவவில்லை என்று சொன்னால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அருமையானவர்களே, அதை தான் இங்கே சொல்லுகிறார். கடவுளுடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்கினால் நாம் அவருடைய பிள்ளைகளாக நிச்சயமாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஆகவே அவர் சொல்கிறார், நம்மை ஆண்டவர் சீர்படுத்த அவர் செய்கிற நோக்கம், அவருடைய செயல்கள் எல்லாமே அவருடைய அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அவர் நம்மை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, அவர் நம்மை துன்பப்படுத்துகிறார், நம்மை சீர்படுத்துவதற்காக என்று சிந்திக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களில் இப்போல்லாம் கிடையாது. முன்னால் நாங்கள்லாம் படிக்கும்போது பள்ளிக்கூடங்களிலே பார்த்தால் ஆசிரியருடைய மேசையில் ஒரு பெரிய பிரம்பு இருக்கும், பெரிய பிரம்பு பார்த்தாலே வாய் திறக்க மாட்டோம். பிரம்பு பார்த்து அவர்கள் அடிப்பார்கள் என்றல்ல, பிரம்புக்கு பயந்து ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். அதுபோல தான் கடவுள் நம்மை சீர்படுத்துவதற்கு அவர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிற செய்தி 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் புத்திரருக்கு சொல்லுகிறது போல் நான் உங்களுக்கு புத்திமதியாய் சொல்லுகிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை அவர் சீர்படுத்துவதற்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய சீர்படுத்துவதற்கு அடித்தளமாக இருப்பது இறைவன் நம்மில் கொண்ட அன்பை தவிர வேறொன்று இல்லை. இரண்டாவது, ஆண்டவர் இந்த சீர்படுத்துதல் என்பது கடவுள் நமக்கு தருகிற ஒரு பயிற்சியாக இருக்கிறது, ஒரு புத்திமதி ஆலோசனை. நம்மை ஆண்டவர் ஒரு சீரான ஒழுக்கத்திற்கு அல்லது கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக வாழ்வதற்கு நம்மை பயிற்சிவிக்கிற பயிற்சியாக இருக்கிறது. பொன் புடமிடப்படுகிற பொழுது நெருப்பினாலே அது சுத்திகரிக்கப்படுகிறது. ஆகவே பூமிக்குரிய பெற்றோர்களே உங்களை சீர்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விளம்புகிற பொழுது கடவுள் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் இருப்பாரா? மூன்றாவதாக, அன்பினாலே கடவுள் நம்மை சீர்படுத்த நினைப்பது என்பது
நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. அன்பு நம்மை கடவுளுக்கு கீழ்ப்படிய செய்து நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் முதலாவது நம்மை தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை அன்பினாலே கடிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுளுடைய அன்பின் செயல்கள் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறது, புதுப்பிக்கிறது. பாருங்கள், வசனம் 7, 8, 9 சொல்லுகிறது, சிற்றையின் பலனை கருதி நீங்கள் சகியுங்கள், கடவுள் உங்களை புத்திரராக நடத்துகிறார். ஒரு மகனை போல கடவுள் உங்களை நேசிக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு மகனாக கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் கடவுளுடைய மகன் என்பதை நிரூபியுங்கள். அவர் தகப்பன் என்பதை, அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி நிரூபிக்கிறார். எந்த ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் நல்லா வர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவரை தண்டிப்பார். அவன் நல்லா வர வேண்டாம் என்று ஆசிரியர் நினைக்கிறாரோ அவரை தண்டிப்பதில்லை. அவன்கிட்ட போய் படி என்று சொல்லுவதில்லை. அவன் வேணா படிக்கட்டும். கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல, நாம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே கடவுள் நம்மை சீர்படுத்துகிறது. கடவுளுடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்ள, அவருக்கு கீழ்ப்படிய நம்மை அழைக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் அல்லது புனிதமான தூய்மையான வாழ்வை நமக்கு தருகிறார் என்பதை இந்த சத்தியம் நமக்கு உணர்த்துகிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கடவுள் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சிற்றையை ஏற்றுக்கொண்டு தங்களை சீர்படுத்தி கொள்ளுகிற வாழ்க்கையிலே நிச்சயம் பலன் உண்டு. பாருங்கள், நாம் வாசித்த லூக்கா நற்செய்தி நூலிலே 12ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தில் பேதுரு ஆண்டவரிடத்தை கேட்கிற, ஆண்டவரே, நீ இது சொன்ன உவமை எங்களுக்கா இல்லை இது ஜனங்களுக்கா? பலவேளும் நாம் கேட்குற கேள்வி, ஆண்டவரே, இந்த வார்த்தை என்கிட்ட பேசுகிறீங்களா இல்லை மற்றவங்கள்ட்ட பேசுகிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கும் ஒரு உண்மையை சொன்னார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. எவன் ஒருவன் கடவுளுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வருகைக்காக தன்னை ஆயத்தப்படுத்தவில்லையோ அவனுக்கு நிச்சயம் அடி உண்டு. காரணம், அவர் வர தாமதமாக இருக்கிறது என்று நீ எண்ணி கடவுளுடைய வார்த்தைகளை அசட்டை செய்து நீ துன்மார்க்கமாக ஜீவிப்பாயானால் கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கைகளை கடவுள் பிரம்பை கையாழ்வார், அவர் தண்டிப்பார். அவர் சொல்லுகிறார், கொஞ்சத்தில் கடவுள் உனக்கு தந்திருக்கிற இந்த பொறுப்புகளில், இந்த விசுவாச வாழ்க்கையில், கடவுள் சேவை செய்ய தந்திருக்கிற வாய்ப்புகளில் நீ கீழ்ப்படியாமல் போனால், கடவுளை அறிந்தும் அவருடைய அன்பை உணர்ந்தும் நீ கீழ்ப்படியாமல் போனால் நிச்சயமாக உனக்கு தண்டனை உண்டு. ஆகவே இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார் 12ஆம் வசனத்தில், நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சிற்றையை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவீர்கள் ஆனால் நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு. ஃப்ரூட், பலன், கனி உண்டு. அது இப்போ உங்களுக்கு வலியாக தெரியலாம். நெல்லிக்காவை உதாரணமாக சொல்வார்கள். முதல்ல அது கசக்கும், பிறகு அது இனிக்கும். மருந்தும் அப்படித்தான். நாம் குணமாக்கப்படுவதற்கு மருந்து கசக்கும், ஆனால் அந்த மருந்து நம்மை குணப்படுத்தும். ஆகவே இப்போ கடவுள் உடைய வாழ்க்கையிலே அவர் பிரம்பை கையாளுகிற பொழுது உங்களுக்கு அது வலியாக தோன்றும். ஆனால் பின்னாலே கிடைக்கப் போகிற சந்தோஷத்தை நீங்கள் நினைக்கிற பொழுது, அந்த பலன் நினைக்கிற பொழுது உங்களுக்கு வலி ஒன்றும் இல்லை. பாருங்க, அடுத்து சொல்லுகிறார், உங்களுக்கு பலன், வலியை நீங்கள் சகிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் பலன் உண்டு. வலி வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலன் இல்லை. பலன், உங்களுடைய ஊசி போடும் டாக்டர் சொல்ல, ஊசி வேண்டாம் என்று சொன்னால் ஊசி போடுகிற அந்த வலியை சகித்தால் நாம் குணமாக்கப்படுவோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற பலன் வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? வலியை சகிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? கடவுள் வாக்குறுதி தருகிறார், நிச்சயம் பலன் உண்டு. நீ உடைய வாழ்க்கையில்
ஆண்டவர் தருகிற இந்த படிப்பினையை ஏற்று உன் வாழ்க்கையை சீர்படுத்துவையானால், கடவுள் தருகிற இந்த சிக்ஷையை, கடவுள் என்னை சீர்படுத்த, என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர் விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்பதை நாம் உணர்ந்து பொறுமையோடு நம்மை தவறுகளை உணர்ந்து மனந்திரும்பி கிறிஸ்துவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பலன் தருவார் என்று வாக்கு அளிக்கிறார். அந்த பலன் என்ன என்பதை அவர் சொல்லுகிறார். கடைசி பகுதியில் சொல்கிறது, அந்த பலன் என்பது சமாதானத்தின் கனி. சமாதானம் அவர் சொல்லுகிற பொழுது 11 சொல்லுகிறார் பாருங்கள், அவர் நீதியாகிய சமாதானத்தின் பலனை கடவுள் நமக்கு நீதி செய்கிறவராக, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே கடவுள் தருகிற நன்மை, அதான் சொல்லுகிற பொழுது பாருங்கள், இவரோ நன்மைக்கென்றும் 10ஆம் வசனம், இவரோ நமது நன்மைக்கென்றும் தமது பரிசுத்தத்தில் நாம் பங்கடைவதற்கென்றும் நம்மை சுற்றிக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைகளில் தருகிற பலன் நிச்சயமாக அது நன்மையாக இருக்கும், அது நீதியும் சமாதானமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, கடவுள் தம்முடைய நித்தியத்திலே பங்கடையக்கூடிய பரலோக நிரந்தரமான பலனை கடவுள் நமக்கு தருகிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு கடவுளுடைய சிக்ஷையை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை திருத்துகிறார் என்று நீங்கள் எண்ணினால் அவரோடு வாக்குவாதம் செய்யாதிருங்கள். உங்களை சீர்படுத்திக் கொள்ள ஆண்டவர் என்னை கற்பிக்கிறார், எனக்கு படிப்பினை சொல்லித் தருகிறார், என்னை பாடப்புகட்டுகிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற சோதனைகளை ஒருபொழுதும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். கஷ்டங்களும் வேதனைகளும் ஒருபொழுதும் தண்டனைகள் அல்ல. கடவுள் நம்மை அவருடைய நித்திய வாழ்வுக்கென்று தயாரிக்கிறார், ஒரு பயிற்சி அது என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உண்மையாக கடவுளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே வெளிப்படுகிற அன்பை எண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவையே கடவுள் நம்முடைய நன்மைக்காக அவர் தந்து கிறிஸ்து சிலுவைகளை பாடுபட்டு, யோவான் 3:16 சொல்கிறது, ஒருவனும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக கடவுள் இவ்வளவு அதிகமாக நம்மை நேசி தம்முடைய குமாரனையே சிலுவையில் தந்திருக்கிறார். அது காரணம் நாம் அழிந்து போனோம் என்பது அல்ல, நம்மை தண்டனையும் அது நாம் அழிந்து போக வேண்டும் என்பது அல்ல. கடவுள் அவருடைய உள்ளத்திலே வெளிப்படுகிற அன்பை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள். நீங்கள் அவருடைய அன்பை புரிந்து கொண்டால், அவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வேதனைகள் இருப்பதில்லை. ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உளமாற நம்பிக்கையோடு நாம் முன்னேறி செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 119 நாம் வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் வேதனைப்பட்டது நல்லது, நான் சிறுமைப்பட்டது நல்லது. காரணம் என்ன? நான் கர்த்தருடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். பாருங்கள், 67ஆம் வசனம் சொல்கிறது, நான் சிறுமைப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். இது சிக்ஷையை வர்றதுக்கு முன்னால் நான் என்ன செய்தேன்? பொல்லாதவனாக என் இஷ்டப்படி நடந்தேன். ஆனால் இப்பொழுதோ நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன். அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய தண்டனை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சீர்படுத்துகிறது என்கிற சத்தியத்தை உணர்ந்து கடவுளுடைய அன்பினாலே நாம் சீர்படுத்தப்பட்டவர்களாய் தொடர்ந்து நாம் வாழ்வதற்கு நீரிய பொறுமையோடு விசுவாச உறுதியோடு நாம் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தூய ஆவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 400வது பாடலை பாடுவோம். Inna
கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, நீர் எங்கள் வாழ்விலே எங்கள் பரம தந்தையாக இருந்து எங்களை சீர்படுத்த நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, நாங்கள் வழி தவறி போகிற பொழுது, உம்முடைய சித்தத்தை விட்டு விலகிச் செல்கிற பொழுது கடவுள் நீர் எங்களை எச்சரிக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அறிவுறுத்துகிற சத்தியங்களை நாங்கள் உணர்ந்து கடவுள் எங்கள் வாழ்க்கையிலே தருகிற பயிற்சியை, படிப்பினைகளை ஆண்டவரே நலமென்று நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களை சீர்படுத்தி கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை தாரும். கடவுள் எங்களை தண்டித்து அழித்து போடுகிறவர் அல்ல, எங்களை தண்டித்து சீர்படுத்தி தம்முடைய அன்பை எங்களிலே வெளிப்படுத்துகிறார் என்கிறதை புரிந்து நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் கடவுள் வாக்களித்திருக்கிற கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உம்முடைய வசனத்தை தாரும், படிப்பினையை தாரும். சங்கீதக்காரனைப் போல நாங்கள் சிறுமைப்பட்டது, ஆண்டவரை நாங்கள் உபத்திரப்பட்டது, நாங்கள் பாடுபட்டது, வேதனைகளை பெற்றது நல்லது. காரணம், ஆண்டவரே, நாங்கள் எங்களை சீர்படுத்தி கிறிஸ்துவழியாக எங்களுக்கு தந்திருக்கிற பேரின்ப ஸ்லாக்கியத்திற்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை அதனூடாக கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்க உணரவும் ஏற்றுக்கொள்ளவும் அறிக்கையிடவும் கர்த்தர்களுக்கு கிருபைத்தார். இந்த காலை வேளையிலும் உடைய பரிசுத்த சமூகத்தில் வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இதனால் அனைவருக்கும் ஒரு இனிய பொழுதாய் அமைய அருள் தாரும். கூட இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். வெளியூர்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். ஆண்டவரே, படிக்கிற எங்கள் பிள்ளைகள், தேர்வு காலங்கள் எல்லாவற்றும் உடைய கிருபை இருக்கட்டும். பலகீனங்கள், சோறுகளெல்லாம் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். வயோதிக தாய் தந்தையர்களை ஆண்டவரே உம்முடைய சட்டைகளை மறைத்து கொள்ளும். மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற மக்களையும் கர்த்தர் நோக்கி பாரும். விஷ காய்ச்சல்கள், தொற்று நோய்கள், ஆண்டவரே பருவகால மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் தொல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் மாற்றும். கண்வெளிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கும் நல்ல தேகபல சுகத்தை தந்து ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆசீர்வதியும், நன்மையினாலே நிறைய தரணும். எங்கள் திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் விசேஷமாக இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் சபை தூய சுத்த நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே தொடர்ந்து வழி நடத்தும். எங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் குடும்பங்களிலே ஆண்டவரை புத்திர சிலாக்குகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதித்தாரும். உயர்கல்வியை ஆசீர்வதியும். எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தாரும். எங்கள் திருச்சபையின் ஊழியங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். எங்கள் இந்திய சுஷலுதன் திருச்சபை தந்திருக்கிற நிறுவனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தையும், எங்கள் தேசத்தின் தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து அரசு அதிகாரிகள் யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். உடைய கடமைகளை உண்மையோடு நிறைவேற்ற ஆண்டவர் நீர் கிருபை தாரும். உலகெங்கு நடைபெறும் எல்லா சுவிசேஷ பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இன்னும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நன்றியோடு நினைந்து ஆண்டவரை போற்றுகிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் அனைவருக்கும், அவர் தம் குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். இந்த வாரத்தின் இறுதி நாள், இந்த நாள் முழுவதும் உடைய வழிநடத்தலை தந்து நம்பிக்கையோடு ஒரு புதிய நாளை, ஆண்டவர் புதிய வாரத்தை, பரிசுத்த நாளை நாங்கள் கண்டு உடைய சமூகத்தில் உம்மை தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இன்றைய எங்கள் தொழில், உழைப்பு, வேலைவாய்ப்பு, பயணங்கள் அனைத்திலும் உடைய கருவை, பாதுகாப்பு, நன்மை தாரும். குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசு நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல விலையை செய்யப்படுவதாக. நல்ல வீடுகளாக அர்த்தம் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருந்தது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பொறுப்படாமத்தையும் நிறுத்திக் கொள்ளும். ராட்சம் வல்லமை மகிமையும் என்னிடைக்கும் விளைவுகளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானுடைய அந்யோன்யைக்கு வழிநடத்தலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு இன்றுமென்றும் சதா கால தங்கி தரித்திருப்பதாக, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.